அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளை வேண்டாம் என்று அவாய்ட் செய்த நபர் மீண்டும் நம்மளுடன் அவரே வந்து பேசுவதற்கான மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தாங்க இருந்தோம். திடீர்னு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அது காரணமாக என்னை விட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவோ அவங்க கூட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்படி இருந்தும் அவங்க என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவங்க என் கூட பேசுகிறதுக்கான நேரத்தை ஒதுக்குறதுக்கு கூட தயாராக இல்லை. என்னோடய நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க. என்னோடய சோஷியல் மீடியா காண்டாக்ட் அத்தனையுமே அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவங்க என் கூட மறுபடி பழைய மாதிரி பேசணும், என் கூட சந்தோஷமாக இருக்கணும் நினைக்கிறீங்களா? இந்த மெத்தட் உங்களுக்கானது. நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. உங்கள் நினைவுகள் அவங்க மனதுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால மந்திரங்களோ பூஜைங்களோ கிடையாது. இதை எல்லா மதத்தினரும் பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரத்தில் கூட பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலான்னு கேட்டால், கணவன் மனைவி, காதலர்கள் வரும்போது ஒன் சைடு லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். பெற்றவர்கள் பிள்ளைக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, நம் நெருங்கிய நண்பருக்காக அப்படின்னு இதை எல்லாருக்காகவும் பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை எந்த நாளில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த டயத்தில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் உங்கள் மனம் அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவராக இருந்தால், ஆஃபீஸில் ஃப்ரீ டைம் எப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறீங்களோ அந்த டைம் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கல அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடு இன்னும் குயிக்காக வேலை செய்யணும் அப்படின்னா, நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அவங்க ரிலாக்ஸாக தூங்குகிற நேரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட் கொஞ்சம் குயிக்காகவே வேலை செய்யும். இந்த மெத்தடை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அவங்க கால் பண்ணணும், இல்லை உங்களுக்கு அவங்க மெசேஜ் பண்ணணும், இல்லை அவங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அதே மாதிரி தான் மனதுக்குள்ளே நினச்சிக்கோங்க. மெசேஜ் வந்த மாதிரி நினச்சிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அவங்க நேரடியாக தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க நேரடியாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நினச்சிக்கிட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை செய்யும்போது அடுத்தவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் தனிமையான ஒரு இடத்துல தான் இருந்து இந்த மெத்தடை செய்யணும். இந்த மெத்தடை செய்யும்போது வேறு எந்த சிந்தனையோ தாட்டோ இருக்கக்கூடாது. எதுக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அந்த சிந்தனை மட்டுமே உங்கள் மனதில் இருக்க வேண்டும். நீங்கள் ஃப்ரீ டைமில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தனிமையான இடத்தை தேடிக்கோங்க. அப்படி இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெட்லேயே படுத்துக்கிட்டு கூட செய்யலாம். இந்த மெத்தடை செய்யும்போது உங்கள் உடல் இறுக்கமாக இருக்கக்கூடாது, மிகவும் தளர்வாக இருக்கணும். எந்த அளவுக்கு உங்கள் உடம்பை தளர்வாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த டெக்னிக் வேலை செய்யும். இந்த டெக்னிக்னு இல்லை, எந்த டெக்னிக் செய்யும் போதும் உங்கள் உடலும் மனமும் லேசாக தளர்வாக இருக்க வேண்டும். அப்போ தான் குயிக்காக இந்த மெத்தட் வேலை செய்யும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மூச்சு பயிற்சி, அதாவது உங்கள் மூச்சையை கவனிங்க. ஒரு 2 நிமிஷம் மூச்சையை உள்வாங்கி வெளிவாங்கி விடுங்க. அப்போ செய்யும்போது உங்கள் மனம் அமைதி அடையும், உங்கள் மனம் ஒரு நிலையாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்காக செய்கிறீங்களோ அந்த நபரோட நீங்கள் சந்தோஷமான இருந்த தருணத்தை நினச்சி பாருங்கள். அவங்கள பற்றின நெகட்டிவ் தாட் உங்கள் மனசில் வரவே கூடாதுங்க. அவங்க மேலே வெறுப்போ கோபமோ இல்லாமல் அவங்கள பற்றின நல்ல சிந்தனையோடு, அதாவது நீங்கள் பழகின நாட்களை மனதில் நினச்சிக்கிட்டு இப்போ அவங்க உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணணும். அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே அவங்களோட ஆழ் மனதுக்கு நீங்கள் கட்டளை இடணும். அப்படி நீங்கள் கட்டளை இடும்போது நீங்கள் என்ன மனநிலையில் இங்கே இருக்கிறீங்களோ அதே எண்ணங்கள் அவங்களுக்கு வர தோன்றும். உங்கள் கூட பேசணும், பழகணும் அப்படிங்கிற நினைவுகள் வர ஆரம்பிக்கும். அந்த கட்டளை என்ன அப்படின்னா, இந்த நேரமே, இந்த கணமே, இந்த நொடியே
நீ என்னை தேடி வர வேண்டும். இப்போ அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரமே, இந்த நொடியே, இந்த கணமே நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு உங்களுக்கு எது தேவையோ அதை நினைத்து ஒரு கட்டளை, இந்த கட்டளையை இடணும். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னா, கண்டினியூவாக 11 நாட்கள் சொல்ல வேண்டும். இடையில பிரேக் விடக்கூடாது. அப்படி பிரேக் விட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டினியூவாக 11 நாட்கள் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ஓரிரு நாட்களிலே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுடைய ஞாபகங்கள் அவர்கள் மனதுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அவங்க ஆள் மனது உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட பழகணும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளையிட ஆரம்பிக்கும். அவங்களாகவே வந்து உங்களிடம் பேசுவார்கள். அவ்வளவுதாங்க இந்த மெத்தடு. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பகிரவும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.